ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மேக் பண்ணக்கூடிய கிரியேட்டர்ஸ் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாக இருந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூடியூப்ல வந்து ஜஸ்ட் வந்து ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ அந்த ஷார்ட்ஸ் ஃபண்டை தவிர இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து வரவிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்குன்னு சட்டன் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் வச்சு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் எப்பவும் போல ரீச் பண்ணியிருக்கணும் அண்ட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 10 மில்லியன் வியூஸ் இன் லாஸ்ட் 90 days அப்படிங்கிற மாதிரி ரீச் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது இதுல முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா இருக்கு. ஸோ எதனால வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் ஃபண்டை விட பெட்டரான ஒரு வேயா இருக்கும் இந்த ஒரு ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஷார்ட்ஸ் ஃபண்ட்லாம் எடுத்துக்கிட்டா ஒரு டெம்பரவரி ஏர்னிங்ஸ்க்கான ஒரு வேயா தான் இருக்கும் அண்ட் இது எக்ஸ்ட்ரா போனஸா தான் கிரியேட்டர்ஸ்க்கு வந்து வருது. மற்றபடி இது ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெகுலரா வரக்கூடிய இன்கம் மாதிரி இருக்காது அண்ட் இது லாங் டேர்மும் போகாது அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு சின்ன டிஃபரெண்ட் என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 45% அண்ட் 55%. யூடியூப்ல நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ரெவென்யூ வந்து ஷேர் ஆகிறது அப்படின்னு எடுத்துக்கிட்டா யூடியூப்க்கு 45% அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு 55%. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷனலா இருக்கக்கூடியது. இப்போ ஷார்ட்ஸ்ல வரக்கூடியது என்னன்னா 45% வந்து கிரியேட்டர்ஸ்க்கு அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55% வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கதான் செய்யுது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பிரச்சனை இல்லை. ஸோ இந்த ஷார்ட்ஸ் ஃபண்டை விட பல மடங்கு வந்து யூடியூப்ல இப்போ நியூவாக கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து பெட்டர் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பிள் விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 3 இயர்ஸ்ல பார்க்கும்போது அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா ஏர்ன் பண்றாங்க இல்லையா கிரியேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு பே பண்ண அமௌண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 30 பில்லியனுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா போற மாதிரி இருக்கு. ஸோ ஆவரேஜா பெர் இயருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வைக்கும்போது 10 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வருது. ஸோ $100 மில்லியன் அப்படிங்கிற ஒரு விஷயம் யூடியூப் ஷார்ட்ஸ் ஃபண்ட்ல இன்ட்ரோடக்ஷனா கொண்டு வந்தாங்க. பட் இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ்ல 30 பில்லியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க, கேட்கவே எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதும் அண்ட் கிரியேட்டர்ஸ்க்கு பே பண்ணக்கூடிய லெவல் 10% கம்மியா இருந்தாலுமே இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இது ஷார்ட்ஸ் ஃபண்டுக்காக இன்ட்ரோடக்ஷனா கொண்டு வந்த ஷார்ட்ஸ் ஃபண்டை விட பெட்டராகவும் இருக்கும். நிறைய பேருக்கு கிடைக்கும். அதாவது எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெகுலரான ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்க நினைக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜஸ்ட் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண தேவையில்லை. எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வீடியோ கண்டென்ட் மேக் பண்றீங்க, அதற்கான ரெவென்யூ எப்பவும் வந்து பார்த்தீங்கன்னா வரத்தான் போகுது. ஏன்னா மானிட்டைஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் மூலமா நீங்க ஏர்ன் பண்ண போறீங்க. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வந்து பர்டிகுலராக நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்றேன். ஸோ அப்படி பார்க்கும்போது நிறைய பேருக்கு இன்னொரு டவுட்டும் இருக்கலாம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஃபார்ம் கண்டென்ட்ல அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு வந்த ஏர்னிங்ஸ் கிரியேட்டர்ஸ்க்கு யூடியூப் தரப்புல. ஸோ அதை தவிர வந்து நமக்கு வந்து ஷார்ட்ஸ்ல எப்படி வரும்னு தெரியாது. ஸோ ஷார்ட்ஸுக்குன்னு எடுத்தா இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் டிஃப்ரெண்டா இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஷார்ட்ஸ்னுடைய ரீச்சுக்கு தகுந்த மாதிரி பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏர்னிங்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் தாங்க முக்கியமான காரணங்களா இருக்கு. ஷார்ட்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி வே. அது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனா யூடியூப் பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஒரு இன்ட்ரோடக்ஷனா கொண்டு வந்திருக்காங்க. மற்ற பிளாட்ஃபார்ம்ல எடுத்து பார்த்தாலுமே ஷுவரா வரக்கூடியது அண்ட் வந்து ஒரு ரெகுலர் இன்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால சொல்ல முடியாது. மானிட்டைஸ் பண்ணி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வரக்கூடியது ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ப முடியும் அண்ட் அது ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா ரெவென்யூ வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ மேஜரா இதுக்காக கைஸ் மேக் பண்ண இந்த ஷார்ட்ஸ் மானிட்டைசேஷன் ப்ரோக்ராம் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கான சில டீடைல்ஸ் அவங்க கூட ஷேர் பண்ணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த ஒரு வீடியோ மேக் பண்ண கைஸ். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும், கிளியரா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோல தான் வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்க கேள்வி தேவையில்லைன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ரெலி பண்ணுங்க. ஃபைனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போற இந்த மனல் அப்படி யூஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தரும் கைஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்மளுடைய சேனல்ல சப்ஸ்கிரைப் பக்கத்துல ஜாயின் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வியூ பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது விருப்பம் இருந்துன்னு சொன்னா அதுலயும் ஜாயின் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. அதான் கைஸ் ஒரு வீடியோ பார்த்துக்கிறோம். நன்றி. பை, see you. நல்ல வீடியோ சந்திப்போம்.